ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் பண்ண போகிறேன். அது வந்து சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கப் புழுங்கல் அரிசி, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து பச்சரிசி சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த இட்லிக்கு பண்ணுறோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி நான் எடுத்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா இது கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்து வறுக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுக்கணும். ஸ்டார்டிங்கில் நான் ஊற்றின்றது ஒரு ஸ்பூன் நெய். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து இதை ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம். நீங்கள் அந்த நெய் சேர்க்காமல் ட்ரையாக கூட வறுத்து எடுத்துக்கலாம், உங்களுடைய சௌகரியம்தான். ட்ரையாக வறுக்கும்போது உங்களுக்கு பவுடர் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப வறுத்தா கருகி போயிடும். அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வறுத்த அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இது கூட 4-5 முந்திரி பருப்பு, வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய், இதையும் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கலாம். பாதாம் இருந்தால் அது கூட ஒரு 4 போட்டுக்கோங்க. இப்போ நைஸாக பொடி பண்ணின்னு வந்துட்டேன். இதோட இப்போ பொடிச்ச வெல்லம் ஒரு 3/4 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறம் அகைன் ஒரு தடவை 2 மிக்ஸர் அளவுக்கு பவுடர் பண்ணிட்டுருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. அகைன் இப்போ வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் மெல்ட் ஆகிட்டுருக்கு. அது கூட 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஆஃபில் இருக்கட்டும். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சிலேயே கூட பொடி பண்ணதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஜார் பத்தலைங்கிறதுனால நான் இதில் போட்டுருக்கேன். டோட்டலாக நமக்கு மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. அவ்வளோதான். இதை அப்படியே கிளற வேண்டியதான். கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அப்படியே கிளறிக்கலாம். கொஞ்சமாக கேஷ்யூஸ் பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான்.
அப்படியே கிளறிண்டே இருக்கலாம். இதுக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை. நெய் கூட ஒரு 3 ஸ்பூன் இருந்தாலே போதும். ஒரு கப் புழுங்கல் அரிசி, 1 கப் நாட்டு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, 2 கப் பால். எதில் மெஷர் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக நம்ம வறுத்துட்டோம், அதனால் நம்ம லாங் டைம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அது அப்படியே வறுக்காத அரிசியாக இருந்தால் தான் நீங்கள் அதை யோசிக்கணும். அதனால் நம்ம என்ன ஹீட் கொடுக்குறோமோ அதில் குக் ஆகிறதே போடும். அதுதான் முடிஞ்சது. இதை நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி 1 hour வெயிட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கிரீஸ் தடவின ட்ரேயில் ஊற்றி கட் பண்ணி 1 hour கழித்து கூலானது கட் பண்ணியும் சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட டேஸ்டியான ஈஸியான அரிசியில் ஒரு அல்வா. நான் இதை கிரீஸ் பண்ண ஒரு பாக்ஸில் நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஒரு 1 hour கூல் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக ஆறிடுது. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு கவுத்துக்கலாம். நம்மளுடைய டேஸ்டியான புழுங்கல் அரிசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுது. ரொம்ப இதுக்கு நம்ம எஃபெக்ட் போடணுங்கிறது கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சாஃப்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும் அரிசியோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. ஈஸியாக இருக்குது, ரொம்ப செலவு பண்ண வேண்டியதும் இல்லை. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.